ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிஃபோர் தமிழ்டெக். இந்த மாதிரி வந்து நமக்கு நீடல் மட்டும் ஷோ ஆகிட்டு இருந்தால் எப்படி ரிட்டனுக்கோ ரீஃபண்டுக்கோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம அப்பீல் பண்ணுறது ஃப்ளிப்கார்ட் கிட்டன்றது அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இஷ்யூ எனக்கு மட்டும் தான் நடந்ததுதான்றது தெரியல. உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் கம்ப்ளீட்டாக வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பையன் வந்து ஸ்கூல் படிக்கிறான். பட் அவருக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் இருந்தனால ஆன்லைன் கிளாஸ்லாம் போய்கிட்டு இருந்தது. நான் அதை அட்டன் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். நான் என்ன சொன்னேன், போட் ராக்கர்ஸ் 450 கொஞ்சம் பெட்டராக இருக்கும், பேட்டரியிலும் சரி அண்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ப்பா, ரொம்ப எதிர்பார்க்க முடியாது அண்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கும் ஒன்று வாங்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் தமிழ் கேமிங் சேனல் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் வந்து வாங்கலான்றதை பார்த்தோம். பட் ஓகே, அதனால் வாங்கி அதுக்கப்புறம் ஏற்பட்ட இது தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வந்து நான் 3 ப்ராடக்ட் வந்து பண்ணியிருந்தேன். நெக் பேண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 பண்ணியிருந்தேன். பிளாக் அண்ட் ப்ளூ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கேன்சல் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ வந்து பண்ணியிருந்தோம். அண்டு பிளாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் எடுக்காததுனால கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடந்தது என்னன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது நம்ம 8ஆம் தேதி வந்து பண்ணோம். 10ஆம் தேதிக்குள்ளேயே நமக்கு வந்து பேக் பண்ணி ஷிப்மெண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து அது ஆகலை. என்ன ரீசன்ட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மெசேஜ் கிட்ட பண்ணியிருந்தேன். 9ஆம் தேதி பண்ணேன், அதுக்கப்புறம் 10ஆம் தேதி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி அவங்க தரப்புல இருந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து உங்கள் ட்ராக்கிங் வந்து சரியாயிருச்சு அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன இதுன்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ட்ராக்கிங் வந்து சரியில்லாமல் இருந்தது. பட் நம்ம மறுபடியும் இந்த ட்ராக்கிங் வந்து இஷ்யூ வந்து நீடில் ஷோ ஆகிக்கிட்டு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம கேன்சல் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து இங்கே வந்து நமக்கு நீடில் இருக்கும் பட்சத்தில் வந்து கேன்சலோ ரீஃபண்டோ ரிட்டனோ எதுவுமே வந்து அப்பீல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11ஆம் தேதி முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக தெரியும் உங்களுக்கு. 11ஆம் தேதியே வந்து நமக்கு அண்டு ஷிப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி 11ஆம் தேதி ஏஎம்க்கு வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஷிப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி 1:39 நிமிடங்களில் வந்து சரியாயிருச்சு அப்படின்னா, அதாவது வந்து ஷிப்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றது மாதிரி போட்டு ஈகார்ட்டோட லாஜிஸ்டிக் அதனுடைய ஐடியெலாம் வந்து போட்டு வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நீட் ஹெல்ப் மட்டும்தான் வந்து ஷோ ஆகிக்கிட்டு இருந்தது. இங்கே அதுக்கு மேலே ஒரு இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து 14ஆம் தேதி வந்து டெலிவர்ட் ஆக வேண்டியது 15ஆம் தேதி ஆச்சு. இது என்ன இதுன்றது இல்லை. பட் டெலிவரி அங்கேருந்து வர வேண்டிய ஷிப்மெண்ட்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை, ஒரு நாள் தானே டிலேவாக வருது அப்படின்றது நானும் விட்டுட்டேன். இங்கே என்னன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே நீட் ஹெல்ப் மட்டும் ஷோ ஆகிட்டு இருக்க காரணத்தினால நம்ம கேன்சலோ ரிட்டனோ ரீஃபண்டோ எந்த ஒரு இதுக்கும் வந்து நம்ம அப்பீல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்குது. அப்படி தான் வந்து இருந்தது. பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து அப்பீல் பண்ணோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இதில். ஓகேங்களா? அண்டு டெலிவரி ஆனப்புறம் அப்படி தான் இருக்குது. நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணதுலேருந்து நீட் ஹெல்ப் மட்டும்தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. வந்த ப்ராடக்ட்டில் பெரிய இஷ்யூன்னு சொல்ல முடியாது. பட் உள்ளே இருந்தது என்னன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிசீவ் பண்ண ப்ராடக்ட் வந்து 15ஆம் தேதி தான் வந்து வந்தது. நான் 15ஆம் தேதி வந்தோடனே சொல்லிட்டேன், திஸ் இஸ் யூஸ் டு ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 10 நாளோ 7 நாளோ தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சேர்ந்த உடனே நீங்கள் ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுத்து வச்சுக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது பெட்டர். நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் துகள்களும் முடியும் வந்து உள்ளே இருந்தது. இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா? இது வந்து பெரிய இஷ்யூ ஆகக்கூடாதுன்றதுனால நானும் விட்டுட்டேன். பட் போடலை நான். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் நான் ஜஸ்ட் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி வந்தால் நீங்கள் வந்து எப்படி வந்து ரிட்டனோ ரீஃபண்டோ எப்படி வந்து நம்ம அப்பீல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீட் ஹெல்ப் மட்டும் ஷோ ஆகிட்டு இருக்கு காரணத்தினால. ஓகேங்களா? நம்ம வந்து 15ஆம் தேதி பண்ணியிருந்தோம். 16ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ரிப்ளை வருது ஃப்ளிப்கார்ட் கிட்ட வந்து. 19ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஹையர் டீமில் வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட்டு நமக்கு வந்து வரலை. 17 போச்சு, 18 போச்சு, 19 போச்சு, 20 போச்சு, 21 வந்தது. 21 வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் கிட்ட நம்ம அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இஷ்யூ ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது, என்ன இஷ்யூவில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம். அதுக்கும் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் வரல. என்ன சொல்லுவாங்கன்றதை பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து நார்மல் ஒர்க்கர் போல். பட்டு ஃபுல் டீட்டெயில் தெரியல. உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் டீம்லேருந்து கால் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி சொல்லிவிட்டு வச்சுருவாங்க. பட் எனக்கு 21ஆம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு யோசனை வந்துகிட்டே இருந்தது, என்ன இது நமக்கு வந்து யூஸ்டு ப்ராடக்டாக வந்திருக்கு, நம்ம ஃபுல்லாக வந்து கன்வே பண்ணிட்டு ஏன் உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிட்டேன். நம்மளுக்கு வந்தது பார்த்திங்கன்னா 8ஆம் வந்து ட்ராக்கிங்லேயே வந்து இஷ்யூவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெலிவரி டேட் பார்த்திங்கன்னா 1 டே வந்து டெலிவர், அதாவது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் டெலிவரி ஆச்சு. 15ஆம் ஆனதுக்கப்புறம் நான் அன்றைக்கே வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டில் வந்து சம் டிஃபெக்ட், அதாவது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து யூஸ்டு ப்ராடக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம் கல் ஸ்டோன்ஸ்லாம் வந்து இருந்தது. எனக்கு இஷ்யூ வந்து எடுக்கிறதும் கொஞ்சம் வந்து 19, 16 ஒரு இஷ்யூ எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி அவங்ககிட்ட, ஃப்ளிப்கார்ட் கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 24ஆம் உங்களுக்கு வந்து ரீசால்வ் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணி ஒரு மறுபடியும் வந்து ஃப்ளிப்கார்ட் கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி, ஓகேங்களா, நீடல் புக்கு அண்ட் ட்ராக்கிங் இஷ்யூலே, ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 போனதுக்கப்புறம் 25ஆம் நான் கேட்டதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த காலம் வரல. 25ஆம் வந்தது. ஹையர் டீம்லேருந்து ரோஷின் சீனா சம்திங் அவங்க தான் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இங்கே ஒரு 2 பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ரோஷின் சீனும் அண்ட் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஜானத்தன் சம்திங், அவர் தான் நம்ம ட்ராக்கிங் வந்து ஒரு கரெக்டான லெவலில் வந்து கொடுத்துட்டு இருந்தார். என்ன அப்டேட்டோ கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுவார். ஈவினிங்கில் ஒரு 4:30, 3:35 அந்த மாதிரி வந்து பண்ணி கரெக்டாக வந்து அப்டேட் டெய்லி கொடுத்துட்ருப்பார். தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த வாட்டி. அந்த இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து கேட்பாங்க. அஃபிஷியலாக கேட்டால் மட்டும் ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஆன்லைன் ஷாப்பிங்காக இருந்தாலும் அஃபிஷியலாக கேட்டால் மட்டும் கொடுங்க. அன்அஃபிஷியலாக எங்கே கேட்டாலும் பேங்க் டீட்டெயிலோ பர்சனல் டீட்டெயிலோ தராதிங்க. அது மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த வீடியோவில். அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ட்விட்டரில் வந்து 22ஆம் வந்து நம்ம அங்கே வந்து ஃப்ளிப்கார்ட் கிட்ட பேசியிருந்தோம். 21ஆம் நான் அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கேட்டேன், என்ன தான் நடக்குது ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி ட்ராக்கிங்கும் வந்து சரியில்லை, சம் யூஸ்டு ப்ராடக்டாக வந்திருக்கு, என்ன இஷ்யூ தான் நடந்துட்டுருக்கு அப்படின்றது கேட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே வந்து சோஷியல் மீடியா டைமில் வந்து அப்டேட் கரெக்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஷ்யூ வந்து எடுத்தது பார்த்திங்கன்னா ஜானத்தன் தான் ஒரு கரெக்டான அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தார் ஜானத்தன், ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் டீமில் பார்த்திங்கன்னா ரோஷன் சீன் கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பேசுனதுக்கப்புறம் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு வந்துட்டாங்க. அதாவது நான் இஷ்யூ வந்து சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சுது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக எடுத்துருக்கலாம், அதை மட்டும் சொல்லிக்கிறேன் நான். 15ஆம் சொல்லி கிட்டத்தட்ட 24, அது ஒன் டே டிலே வந்து 24 மணி நேரத்தில் சரியாயிடும், 24 மணி நேரத்தில் சரியாயிடும் அந்த மாதிரி வந்து சொல்லி 26ஆம் வந்து 25ஆம் பேசிட்டு கம்ப்ளீட்டாக என்ன இஷ்யூ அப்படின்றது வந்து ஒரு 2 டைம் சம்திங் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடும் பேங்க் டீட்டெயில் கேட்டாங்க. அஃபிஷியலாக கேட்டால் மட்டும் கொடுங்க சொல்லுங்க, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லணும் கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் டீமுக்கும் அண்ட் சோஷியல் மீடியா டீமுக்கும் கண்டிப்பாக இங்கே தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னன்றதை பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியிருக்கலாம்ன்றது கொஞ்சம் இதுதான். ரோஷன் சீனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானத்தன் வந்து அப்டேட் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தார். அண்ட் ரோஷன் சீன் வந்து 2 டைம்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26ஆம் வாங்கி எனக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வரைக்கும் சம் செல்லர்கிட்டையும் இவங்ககிட்டையும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஜானத்தன் தான் சரியாக வந்து அப்டேட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து மணி வந்து எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, அது சொல்லிக்கணும். நமக்கு வந்து 949 ரூபாய்க்கு வந்து பண்ணியிருந்தோம். அந்த மணியை வந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து குயிக்காக பண்ணியிருக்கலாம். பட் வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஃப்ளிப்கார்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் சொல்லிக்கிறேன் நான் இந்த வீடியோவில். தவறாக எதுவும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க, அதுதான் சொல்லிப்பேன் நான், ஓகேங்களா. சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. இங்கே என்னன்றதை பார்த்தீங்கன்னா அந்த கேன்சலோ ரீஃபண்டோ ரிட்டர்னோ காமிச்சிருந்தால் நம்ம டைரெக்டாக கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம். இங்கே ஒன்லி நீடு ஹெல்ப் இருக்கும் பட்சத்தில் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அப்படி ஸ்டன்னிங் நின்றுச்சு. வந்த ப்ராடக்டாக வந்து ஒழுங்காக வந்துருந்தால் நான் எந்த இதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். இதுதான் அந்த ப்ராடக்ட்டை நீங்களே டைரெக்டாக பார்க்கலாம். இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு வந்து யூஸ் பண்ணவே பிடிக்கல, சம்திங் அப்படியே தான் வச்சுருக்கேன். அண்ட் இங்கேயே டீட்டெயிலாக இருக்கும், ப்ரைஸிங் எல்லாம் நீங்களே பார்த்துங்க. அண்ட் பேக்கிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருந்தது. ஸோ மேலேயும் வந்து ஒரு சில ஸ்க்ராச்சஸ் இருந்தது, நான் அது எதுவும் கண்டுக்கல. பட் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து இருக்குன்றது தான் நான் வந்து பார்த்தேன். எனக்கு யூஸ் பண்ணவே பிடிக்கல, ஜஸ்ட் அப்படி தான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் வந்து இப்படி தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கிட்ட அப்பீல் பண்ணணும். அதாவது வந்து அவங்ககிட்ட பேசணும், நீட் ஹெல்ப்பும் மட்டும்தான் ஷோ ஆகும், ஓகேங்களா. அதை மட்டும் பார்த்துங்க. அண்ட் இங்கே தான் இந்த ப்ராடக்ட் உள்ளே பாருங்கள் நீங்கள். அண்ட் இங்கே கீழே பாருங்கள் சம் சின்ன சின்ன கல் துகள்கள், ஸ்டோன்ஸ், சம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்களே பாருங்கள். அண்ட் முடி தெரியுது அவங்களுக்கு 1-2 இருந்தது. பட்டு இப்போ இருக்கிறது இதுதான் சம்திங், இது தான் கைஸ். இந்த ஒரு முடி இருந்தது, இது பார்த்த உடனே எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கல. ஏன்னா இது வந்து சம் யூஸ்டு ப்ராடக்டாக இருக்குன்ற பட்சத்தில் இது எப்படின்னு சொல்ல முடியும்னு தெரியல. பட் எனக்கு வந்து அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனும் வந்து நமக்கு வந்து உடஞ்சிருந்தது,
உடஞ்சிருந்ததுன்னா லூஸராக இருந்தது, அது உடையிற ஸ்டேஜில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கல், சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் கல் தான் இருந்தது. அண்ட் அது பெரியதும் சொல்ல முடியாது, பட் முடி இருந்தது ரொம்ப பெரிய தவறு தாங்க, அது சொல்லணும். இருந்தாலும் இது பெரிய இதுவாக கொண்டு போகக்கூடாது. அதனால் விட்டுட்டேன் நான், எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்றதை ஃப்ளிப்கார்ட் கிட்ட அப்டேட் பண்ணிவிட்டு எனக்கு ரிட்டன் ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஓகேங்களா? தென் இதை தான் கைஸ், இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி நடந்துருந்தால் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கிட்ட அப்பீல் பண்ணி நீட் ஹெல்ப்பில் மட்டும்தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் உங்களுக்கு இஷ்யூ ரைஸ் பண்ணி ஒரு ட்ராக்கிங் இஷ்யூ மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அது உள்ளே போய்ட்டு அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் விருப்பப்படுது. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி நடந்தால் நீங்கள் எப்படி ரிட்டர்னுக்கோ ரீஃபண்டுக்கோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கோ எப்படி அப்பீல் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்த்தோம். சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் விருப்பப்படுது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நடந்தால் இப்படி தான் நீங்கள் ரிட்டர்னுக்கு அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இப்படி தான் நீங்கள் அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன இன்ஃபர்மேஷன் தான். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.